அவங்களுக்கு ஒரு நேரேஷன் இருக்கு. இந்த நாடு இந்த நாடுன்னு கட்டமைக்கணும். அது 5 பேர் வந்தாலும் 50 பேர், முதல்ல 24 பேர் தான் கொடியேற்றிருக்காங்க. RSS கொடிய வரதட்சணை வாங்காதீங்கடா என் கட்சியில் உள்ளவங்களான்னு சொல்லுங்க, அறிக்க வேண்டியதானே. தம்பி 1 லட்ச ரூபா செயல்பா சேரு பிரிச்சு எங்க 40 பேரா பணத்தை கொடுக்கறாரு, முடிஞ்சு போச்சுமா. அதாம திமுக. அஞ்சலி அம்மாவை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்க. அம்பேத்கரை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்க. அம்பேத்கரோட இயற்பெயர் என்னன்னு கேட்க சொல்லுங்க. அம்பேத்கர் பொன்னாட்டி பேர் என்ன சொல்ல சொல்லுங்க. அம்பேத்கர் படிச்ச டிகிரி எத்தனைன்னு சொல்ல சொல்லுங்க. எங்க கேட்கறா கண்ட நாயெல்லாம் பத்தி சொல்லலாம், ஒழுங்கா இருக்க மாட்டான்ல. நீ சொல்லிட்டுல கேட்கணும்ல. இவன் பாருல அன்புமணி வந்திருக்காரு, அவரை வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறாரு. இல்ல கேள்வி 4 செல்லு வச்சிருக்க, இன்னும் 4 செல்லு வச்சுக்க, ரியல் எஸ்டேட் பண்ணு. பையனை மண்ணேரம் மேடையில் வச்சு எடப்பாடியும் சரியில்லை, முதலமைச்சரும் சரியில்லை, பிரதமரும் சரியில்லை, இவர் சித்தராமையாவும் சரியில்லை. கர்நாடகா கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கலாம். நாளில் விழக்கூடாதுன்னு நம்ம சமூக நீதி பேசுறோம். நீனும் நாற்காலில் உட்கார், நானும் நாற்காலில் உட்கார். துர்கா ஸ்டாலின் நம்ம காலில் நிறைய பேர் அமைச்சர்லாம் விழுந்துட்டு அந்த அம்மாவுக்கு வெக்கம் வந்துருச்சு. தம்பி பழனிசாமின்னு மைக் அப்படி வச்சுட்டு அதை ஆஃப் பண்றது கொஞ்சம் டிலே ஆகிட்டு, கண்ணாடி வேற போடல, அது ஷார்ட் வேணா இருக்கு பாருங்க. இப்படி தேடிட்டு இருந்து பட்டன் இருக்கும்ல மைக்கில், இப்படி பார்த்தா பழனிசாமியை காணோம். நாங்களும் கல்யாணம் பண்ணி வைப்போம், எங்கள்கிட்டையும் மண்டபம்லாம் இருக்கு வாங்க அப்படி கூப்பிடுறது தானே. விஜயகாந்த் திமுகவுக்கு சும்மா சுப்பனமா இருந்து எடுத்து பேசினாரு. ஆனா அவரோட இறுதி உருவத்தை கிராண்டா ஏற்படுத்தி கொடுத்தது அண்ணாவை விட நீண்ட தூரம் ஸ்டாலின் செஞ்சு கொடுத்தாரு. சார், தமிழக வெற்றி கழகத்தோடைய 2வது மாநில மாநாடு மதுரை பாராபத்தியில நடந்தது. மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக அது இருந்தது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சார், நிறைய விமர்சனங்கள், மாறுபட்ட விமர்சனங்கள் வரதை பார்த்துட்டு இருந்தோம். ஓவராலா உங்களுடைய பார்வை சார்? குறையில கூட தான் போர் நடக்குது, மிக பிரம்மாண்டமா போர் நடக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல. காசால கூட தான் போர் நடக்குது, மிக பிரம்மாண்டமான போர். ஏகப்பட்ட பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இறந்துட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தான் அந்த மாநாடே பார்க்கணும். முதல் விஷயம் அந்த மாநாட்டுடைய கொடிகம்பம். அக்கா தமிழிசை அக்கா ட்ரோல் மெட்டீரியல். அக்கா நமக்கு ட்ரோல் மெட்டீரியல். அக்காங்கிறது உண்மையா சொல்றேன். அதாவது இந்த காமெடி பண்றாங்களா அந்த இதில் நான் எப்பயுமே தமிழிசை அக்காவை ரொம்ப பிடிக்காது. ஏன்னா எனக்கு ஏன் பிடிக்குன்னா, நானும் ஒரு எளிய பின்னணி அவங்க எளிய பின்னணி இல்லை, ஆனா அந்த அக்காவை உருவக்கேலி எல்லாம் பண்ணி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. ஒருத்தனோட திறமையோட மோது, அவன் பேச்சோட மோது, கருத்தியலோட மோது, அவன் ஆடை, அவனுடைய கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பண்றது எனக்கு பிடிக்காது. அதனால அவங்களை எப்பயுமே ரொம்ப விஷ் பண்ணி பேசுவேன். ஒரு உரிமையில, அதாவது தரக்குறைவா கூட பேசிட மாட்டேன். அக்காவே நம்ம எல்லாம் ட்ரோல் பண்ணுவோம் கடந்து. ஆனா அந்த அக்கா ஒருத்தர் ட்ரோல் பண்ணிச்சுன்னா அது விஜயை தான் ட்ரோல் பண்ணுச்சு. கொடிக்கம் பத்தி அதுக்கு சிரிப்பு தாங்க முடியல. குடிக்கம் பத்தி சிரிச்சுட்டு நட முடியல, நீ எதப்பா நட போறேன்ட்டு அது செம காமெடி பண்ணாங்க அந்த அக்கா. எல்லாருமே ஃபன் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ற வேலையெல்லாம் அப்படி. அதாவது பிகாஸ் ஒரு கட்சி, நீ எந்த கட்சியை வன்முறை, நானும் ஒரு கட்சியில சார்ந்திருப்பேன், நீங்களும் ஒரு கட்சியில இருப்பேன், அது உங்களுடைய சுதந்திரம். அது சில பேர் கூட என்னையெல்லாம் திட்டலாம் கீழே வந்து, ஏன்டா என்ன திட்டுற, நீயா ஒரு கட்சி ஆரம்பிய வேணா சேர்த்துக்க, என்ன கொள்கை பரப்பு செல்லறா வச்சுக்க, யாரு கேட்டான்னு. எங்க எனக்கு என்னுடைய மன இடம் இருக்கோ அங்கதான் நான் இருக்க முடியும். நான் இடதுசாரி சித்தாந்தம் உண்டுவேன், ஜாதிய மறுப்பாளன், கடவுள் மறுப்பாளன். கடவுள்ல சாமி கும்பிடலாம், நானும் கோயிலுக்கு போக கும்பிடுவேன். ஓகே, அதுக்காக வேண்டி கடவுள் மறுப்பு நான் பெருசா பேசுறது இல்லை. கார்ல் மார்க்ஸை நான் வழிபடுறவன், அதுக்காக வேண்டி கார்ல் மார்க்ஸோட எல்லா தத்துவத்தையும் நான் ஏத்துக்கிட்டு வாழணும்னு அவசியம் கிடையாது. என் பகுத்தறிவுக்கு எது புரிக்குதோ அதை நான் எடுத்துக்கிறேன். அந்த பகுத்தறிவின்படி நான் இந்த சொல்ற இந்த கொள்கை உள்ள கட்சிகளோட தான் நான் பயணிக்க முடியும். நான் எப்படி பிஜேபியோட வேற கட்சியோட நான் பயணிக்க முடியாது. RSSோட போய் நான் பயணிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்துலாம் என்னால வாழ முடியாது. எனக்கு பிடிச்ச இடத்துல தான் நான் இருக்க முடியும். இதுதான் என்னுடைய சுபாவம். என்னுடைய கருத்தியல் நாங்கள் மிஸ்ஃபயர் ஆகல வெளியாக்குவேன். இல்லை கட்சியே இல்லாம கூட இருப்பேன். எனக்கு கட்சியில் இருக்குன்னு கம்பல்சரியா என்ன, ஓட்டு போடணும் தான் கம்பல்சரி. கட்சியில இருக்குன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு சித்தாந்தத்தை சார்ந்து இருக்கிறேன். இவங்களுக்கு விஜய் கட்சிக்கு என்னமா சித்தாந்தம் இருக்கு? தமிழக தற்கொலை கழகத்துக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு சொல்லுங்க? தளபதி 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 தவிர வேற என்னமே இல்லை. அங்க ஒரே ஒரு மாஸ் லீடரை வச்சு சித்தாந்தம் இல்லாத தலைவனை கொண்டு வரணும்னு பாக்குறாங்கம்மா. சித்தாந்தம் இல்லாத தலைவன் திரையில தாம தோன்றுவான், நேர்ல தோன்ற முடியாது. தத்துவங்கள் தான் அழிச்சிட்டு போகும் தலைவர்களை யாரு உண்மை இருக்கலாம். இப்ப திமுகனா அது ஒரு பிலாசபி இருக்குல்ல, தத்துவம் வச்சிருக்காங்கல்ல, சாதிய மறுப்பு, சமூக நீதி, ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையை அடுத்தடுத்த தலைவர்கள் கைப்பிடிச்சு நடத்தி போயிட்டே இருப்பாங்க. இப்ப RSS இருக்குல்ல, பிஜேபி 50 பேர் போதும். ஒரு இந்து மக்கள் கட்சி ஏதோ ஒன்று ஆரம்பிச்சுட்டு நீங்க போய் அமித்ஷாவை சந்திக்கணும்னு இங்க போய் தமிழ்நாடு பாஜக தலைவர்கிட்ட போய் இது கொடுக்கல, உடனே உங்களை அழைச்சிட்டு போவாங்க. அமித்ஷா அழைச்சிட்டு போய் உங்களை பார்க்க வைப்பாங்க. அமித்ஷா உங்க வீட்டுக்கு வருவார், உங்களோட சோறு தும்பார், உங்கள்கிட்ட குடிசையில உட்காருவார். அவங்களுக்கு ஒரு நேரேஷன் இருக்கு. இந்த நாடு இந்த நாடுன்னு கட்டமைக்கணும். அது 5 பேர் வந்தாலும் 50 பேர், முதல்ல 24 பேர் தான் கொடியேற்றிருக்காங்க. RSS கொடிய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஏத்தி, நாங்க ஒரு நாள் நாட்டை பிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிட்டாங்களே, பிரதமர் ஆயிட்டாங்களே, தொடர்ந்து 3வது முறை. அப்ப அந்த நேரேஷனுக்காக வேண்டி அவங்க டெடிகேட் பண்றாங்க. அமித்ஷாவோட வயசுக்கெல்லாம் உழைக்கலாம், டெடிகேஷன், உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஆனா விஜய் கட்சியில் என்னமா உழைக்கிறாங்க நீ சொல்லுங்க. நான் ஒரு கம்பேரிட்டிவ் சொன்னதுனால RSS உயர்வாக சொல்லல.
ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நேரேஷன் இருக்கு, இந்து நாடா கட்டமைக்கணும், அதுக்காக நீங்க 50 பேர் இருந்தாலும் உங்களை வந்து பார்ப்பாங்க, பார்த்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க, எல்லாம் செட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க அந்த மாதிரி. ஆனா விஜய் கட்சியில என்ன இருக்கு சொல்லுங்க, தத்துவங்கள் என்ன இருக்கு சொல்லுங்க. விஜய் தத்துவம் 35 நிமிடம் பேசினாரு, ஒரு 4 தத்துவம், 4 தத்துவம் குறைந்தபட்சம். ஒரு கவின் ஆணவ கொலை நடந்திருக்கு, பள்ளி மாணவர்லாம் சாதி சண்டை போட்டுக்கிறான், சாதி மறுப்புக்கு எதிராக பேசலாம்ல. பட் அந்த தீர்மானங்கள்ல டவுரி டெத் ஆயிருக்கு, அதை பத்தி பேசலாம். வரதட்சணை வாங்காதீங்கடா என் கட்சியில் உள்ளவனான்னு சொல்லுங்க, அறிவிக்க வேண்டியதானே. அதை விட்டு மாநாட்டுக்கு வரவனுக்கு வந்து கிரீம் கொடுப்பாங்க, இங்க வந்து கிரீஸ் தரவிட்டு இருக்காங்க பைப்ல, ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, குளிங்க சாப்பிடுறாரு, குடிக்க தண்ணி இல்லாம, கக்கூஸ் போக தண்ணி இல்லாம. போன மாநாட்டில் என்ன செஞ்சாங்கன்னா கக்கூஸ்ல உள்ள தண்ணி எடுத்து குடிச்சாங்க, ஏன்னா தண்ணி இல்லை, விக்ராண்டி இல்லை. மதுரை என்ன போச்சுன்னா கக்கூசுக்கு தண்ணி இல்லை, குடி தண்ணி எடுத்து பாட்டில் பயன்படுத்துறாங்க, போட்டு ட்ரோலை போட்டு சதைச்சு அல்றாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அடுத்தவங்க ட்ரோல் பண்றது தான் காத்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம பேசுறதுல கீழே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்காத ஒரு தாண்டிக்கிறான், இவங்களே ட்ரோலுக்கு வழி விட்டாங்க, அட்டிச்சு அந்த சேரை ஒட்டச்சு அள்ளி வச்சிருக்காங்கன்னா அந்த கட்சியின் லட்சணம் என்ன தெரியுது. நான் பெருமைக்கு சொல்லல, பீத்தலுக்கு சொல்லல. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல மாநாடுகளை பாருங்க, நேருன்னு ஒருத்தர் இருக்காரு மாநாட்டு அமைச்சர், போட்டா போட்டதுதான் மாநாடு, கடைசி ஒருத்தன் வரைக்கும் முட்டையோ சிக்கனோ குறையாதுமா, அடுத்து எடுத்தும் கொட்ட மாட்டாங்க, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்றது. ப்ரிடிக்ஷன், அது பேர் ப்ரிடிக்ஷன். அந்த மாவட்ட செயலரை கேட்டா சொல்ல போறாங்க, எத்தனை பஸ் பாடி, எத்தனை பேர் வர்றாங்க வண்டியில சொல்லு, அதுக்கு ஏத்த சேர் இங்க இருக்கும், ஒரு சேர் கூட இது இருக்காதுமா, பற்றாக்குறை இருக்காது, உடைக்க மாட்டாங்க, தொலைச்சு கட்டுவாங்க. உடைச்சாங்க, யார் உடைச்சாங்கிறது அடுத்த நாள் தெரிஞ்சிடும். அத்தனை மாவட்ட செயலர் இருக்காங்கல்ல, கூப்பிட்டு மாவட்ட செயலர் கூப்பிட்டு பெயினை போட்டா புரிஞ்சு போச்சு, தம்பி 1 லட்ச ரூபா செயல்பா சேரு பிரிச்சு எங்க 40 பேரா பணத்தை கொடுக்கறாரு, முடிஞ்சு போச்சுமா. அதாம திமுக முடிஞ்சு போச்சு இல்ல. இப்ப இவங்க யார்கிட்ட கேக்குறாங்க, அது புசியா இருந்து செட்டில் பண்ற மாதிரி ட்ரோல் பண்றாங்க. தலைவரே நான் பாயாவரி இந்த நீ வேற தலைவரே சேரு, நான் 4 பேர் கொடுக்காத போய் நீ உஷாரா வேண்டாமா, யாப்பா சேர கொடுத்துன்னு இப்படி பண்ற. தமிழகத்துல கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சார், கேரளால இருந்து வர வச்சாங்க. எப்படி கொடுப்பாங்க, ஏமா கரூர்ல இருந்தெல்லாம் கொடுத்துருந்தா, ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, நீங்க வேற ஒருத்தர் பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காரு, சேர்லாம் கொடுத்தாங்க. பட் அதாவது இன்னும் கொஞ்சம் விஜய்க்கு 50 வயசு ஆகுது, தாய்மாமன் சொல்றாரு, எப்படிமா அது, ஆல்ரெடி ஒரு கிராண்ட் ஃபாதர்மா, 50 கிராண்ட் ஃபாதர், பேரம்பேத்தி எடுக்கிற வயசு ஆயிடுச்சு. நேருக்கு என்ன வயசு சார், இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாமா தானே சார். நேருவை கொண்டு யாரோட கம்பேர், காந்தியை வந்து தாத்தான்னு, நேருவை யாரோட கம்பேர் பண்றீங்க, காந்தியை கொண்டு யாரோட கம்பேர் பண்றீங்க, இவரோட கம்பேர் பண்ண சொல்ல வரல, பட் அந்த உறவு முறை நான் சொல்றேன், அது வழக்கமாகவே இருக்குதுல்ல. நேரு வந்து ஒரு வழக்காடு மொழியாக, நேரு ஒரு அரச குடும்பத்துக்குள்ள, சுதந்திரத்துக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, தப்பு தப்பா சொல்லி வச்சாருங்க. எனக்கு நிறைய புரியாம எல்லாம் பேசியிருக்கேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த புரிதல் இல்ல, யார் டெடிகேஷன் பண்ணிருக்கா அந்த நாட்டுக்காக. ஒரே ஒரு சுதந்திர போராட்ட வீரரை காமிங்க பிஜேபில இருந்து, ஒரே ஒருத்தனை, சாவர்கரை சொல்லுவான், டேய் மன்னிப்பு கடிதம் எழுதி வந்தவன்டா அவன். நேருவை கொண்டு எங்க கம்பேர் பண்றது, இவரோடயா, காந்தியே இவரோட கம்பேர் பண்றீங்க, காந்தியே ஒரு RSS காரர் தான் ஒரு பேச்சு உண்டு. ஏன்னா காந்தியை சுட்டது கோட்சே, கோட்சே RSS இயக்கம் தானே, ஆனா 2 பேருக்கு ஒன்னா மாலை போடுறாங்கல்ல, சமமா பாக்குறாங்க பாரு, கொலைகாரனையும் கொலை பண்ணவனையும், கொலை செத்து போனவனையும் கொன்னவனையும் ஒன்னா பாக்குறாங்க, 2 பேத்துக்கு ஒரு மாலை, ஒரே மாலை, சூப்பரா ஒரே மாலை கூட போடுவாங்க, ஒன்னா வச்சு கூட போடுவாங்க. இவங்களை யாரு கேட்கறது இப்ப? அப்ப விஜய் பேசக்குள்ள வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றதெல்லாம் வந்து தப்புமா, அதெல்லாம் இது வந்து பொதுக்கூட்டம் கிடையாதுமா, பொதுக்கூட்டங்கள்ல ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுவாங்கம்மா, அது ஏடா கூடமாலாம் இருக்கும், அதெல்லாம் அதை கேட்காதீங்க, ஓகே, அது மைக்க கொடுத்தா பேசுறதுதான், அது என்ன ஒண்ணு பேசுவாங்க, அது தலைக்கு 100 கேஸ் போடுவாங்கம்மா, அது வாங்கிட்டு அதெல்லாம் கேஸ் நடத்தி போய்க்க வேண்டியதுதான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இது வந்து உங்களுடைய மாநாடு, உங்களோட கட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி தான் நீங்க பேசணும், அதுக்கே தெரியல அவருக்கு. மாநாட்டை என்ன பேசுவீங்க, கட்சியை திமுக போனாட்டாங்க, சேலத்துல போட்டாங்கல்ல, கட்சியை எப்படி டெவலப் பண்ணணும், அந்த கட்டுக்கோப்பை குலையாம எப்படி தேர்தலை சந்திக்கணும், புதுல உறுப்பினர்கள் எப்படி வரவேற்கணும், கட்சிக்கு வரவேற்கணும். இழவுக்கு வந்தவெல்லாம் தலை இருக்க மாட்டாமா, அங்க நின்னவெல்லாம் வந்து யாரும் ஓட்டு போட மாட்டான், வேடிக்கை பார்க்க தளபதினு வேடிக்கை பார்க்க வந்தவன் அவன் எப்படி ஓட்டு போடுவான். கல்யாண வீட்டுக்கு மனுஷன் வர்றான் மொய் போடுவா, காக்காவும் தான் வருது, காக்கா ஓட்டு மொய் போடுவோம், அவங்களுக்கு முடி இலையை திட்டு ஓடிடும், அது வேலையை செய்யுது, ஓகே. அதே மாதிரி இவர் அந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்தோன்னா ஒரு தலைகால் புரியலம்மா, நம்ம தான் அங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. இந்த லாரி டிரைவர் சுத்துவான்ல பில்லாராப், நம்ம தான் அந்த மாதிரி இறங்கிட்டாப்ல. தளபதி ரொம்ப ஆபத்தான விளையாட்டு விளையாடுறீங்க ஏமா, இவர் 1976 பிறகுறாருமா, யாரு விஜய் 76 மரியாதைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர், மிசா சட்டத்துல உள்ள இருக்காரு, எமர்ஜென்சில உள்ள இருக்கிறாரு. அடுத்து ஒரு 1992 அப்பங்கிட்ட கையில கால விழுந்து நாளைய திருப்புன்னு நடிகைக்கு முதுகுல சோப்பு போடுற படமா எடுத்தாங்க, அவங்க அப்பா வச்சு, அப்பாரு பிள்ளையும் சேர்ந்து உமா போட்டு கிளறுனாங்க. 1992 ஒரு MLA, யாரு, தமிழக முதலமைச்சர், பொதுப்பணித்துறை மந்திரி, மேயர், தோல்விதானாத ஒரு தலைவர்.
தேர்தல் தோல்வி இல்லாம இருக்காருல்ல, நீங்க இன்னும் தேர்தலே சந்திக்கல. ம். அப்போ ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு கட்சி நமக்கு வந்து கொள்கை எதிரி பிஜேபி, இல்ல கொள்கை எதிரி திமுக தான். திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டின்னு நடுவுல யாரு அண்ணா திமுக தக்காளி தொக்கா? ஆமா. அவர் ஏமா எதிர்கட்சி அவர் எல்லாருமே அடிச்சாரு சார் இந்த ஏமா மேடையில. அடிக்கிறதுதான் அதிமுக உலக மகா ஊழல் அப்படின்ற சேர உடைக்க கூடாதுமா. கருத்தியல் ரீதியா பேசணும். அவர் எதிர்கட்சி தலைவருமா. 35 லாக் வாக்காளர் வாங்கி சீமான்னு ஒரு ஆள் உட்காந்துருக்காரு இடையில. ம். அதிபர், நம்ம அதிபர், இலங்கை அதிபர் AK-74 இடையில கிடக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தான்டாங்கிறாரு. திருமாவளவன் இருக்கிறாரு. என்ன விளையாட்டா இருக்குது? MP வச்சிருக்காங்க, காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது. பிஜேபி சேர்த்துங்க. இப்ப இவங்க கட்சிக்கு MLA வச்சிருக்காங்கல்ல, MP வச்சிருக்காங்கல்ல, MP வச்சிருக்கல, எம்பி இல்ல. MLA வச்சிருக்காங்கல்லம்மா. ம். அதனால அவங்களையும் சேர்த்துங்க ஆட்டத்துல, விளையாட்டுல சேர்த்து. கம்யூனிஸ்ட் இருக்காங்க, ஆதிபெரும் கட்சி ம். உயிர்ப்போட தான் இருக்கு, இன்னமும் இறந்து போகல. ஐயா நல்ல கண்ணு ஐயா உடம்பு சரியில்லாம இருக்காரு. ம். போய் பார்த்துட்டு வரணும்னா அவர் ஐயா குணமடையணும். வயசு 100 ஆயிடுச்சு. ம். நல்ல மனிதர். ம். அவரெல்லாம் பார்த்துடணும். சார் நீங்க சொல்றதை பார்க்கும் பொழுது 1972 வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்காரு. சோ அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா திமுக தான் வந்து எதிர்ப்பு அரசியலாகவே இருக்குது இன்னைக்கு வரைக்கும், விஜய் வரைக்குமே. அப்ப விஜய் பார்த்து 50 வருட திராவிட கட்சிகள் ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க, ஏன் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க? ஏம்மா யாரும் இங்க பயப்படலம்மா. ம். யாரும் இங்க பயப்படலம்மா. நீங்க வேறம்மா. ம். பாம்பை கண்டாலும் பயப்படுவோம், பல்லியை கண்டாலும் பயப்படுவோம். ம். பாம்பு கொத்தி போட்டு பல்லி மேல விழுந்துரும். ம். பொம்பளை பிள்ளை கத்துதுல, ஐயோ அப்படின்னு பார்த்தோம் பல்லியை பார்த்து. பள்ளி தானே என்ன செய்வது, கடிக்க கூட செய்யாது இது. அது போய் வச்சு கத்துவாங்களே என்னங்க அப்படின்னு. ம். அந்த மாதிரி பள்ளியை பார்த்தா, கரப்பாம்பூச்சை பார்த்தா கூட தான் பயம். ம். எனக்கு கரப்பாம்பூச்செல்லாம் அருவருப்பு. அட்டைப்பூச்சி மரவட்டையெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும் மாதிரி நர்வஸ் ஆயிடுவேன். தேன் கூட பார்த்தா பயமா இருக்கும். ஏமா ஒருத்தவங்களுக்கு பேயை பார்த்தா பயம், நாயை பார்த்தா பயம், பிசாசை பார்த்தா சார், பயம், பயம்ன்ற வார்த்தை இருட்டை வந்து பார்த்தா பயம்பாங்கல்ல. ஆனா தேர்தல்ல முட்டாள் பிரதிபலிக்குமா? கூட்டத்திற்கு ம். அறிவாளிகளை கண்டால் மட்டுமே இந்த நாட்டில் பயம் எடுக்கிறது. ம். முட்டாள் கூட்டத்திற்கு அறிவாளிகளை கண்டா மட்டும்தான் பயமே எடுக்குது. அது ஏன்னே புரிஞ்சுக்க முடியல. ம். ஏன்னா நான் என்ன சொல்றேன், நீ சாமி இல்லைன்னு தானே பெரியார் கட்சி நடத்துறாரு, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றேன். ஓகேயா, பிலாசபி அதுதான், அடிப்படை ஆதம். ம். எந்த கோயில் அடிச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். ம். ஒரே ஒரு கோயில் திமுக அல்லது பெரியார் கட்சி இடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. ம். கிடையாதுமா. ம். சாமி இருக்குன்னு சொன்ன இவங்க தான் பாபர் மசூதி பிடிச்சாங்க. ம். மணியா சார், வரலாறு அதை தாண்டி தமிழகத்துல நிறைய கோவில் அடிச்சதெல்லாம் விமர்சனம் வந்ததுல சார். இல்ல, நீங்க எடுத்த தப்பான செய்திகள்ல நீங்க தவறான பாருங்க. விமர்சனம் இதெல்லாம். நீங்க ஏன்னா, செய்திகள்ல பாருங்க, அதுவே நிறைய 1000 விமர்சனம். கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தது, திமுக வந்துட்டாலே 1000 கோயில்களுக்கு அதை வச்சுதான் வந்து அவங்க run 1000 பண்ணிட்டு இருக்காங்க. கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தது சேகர் பாபு. ம். அப்ப நீங்க எங்க போறீங்க? சாமி இல்லைன்னு சொன்ன கட்சி தானே. ம். உழவார பணி செய்தது சேகர் பாபு. எத்தனை சார், கோயில் வந்து கவர்மெண்ட் கீழ கோயில் இருக்கும்போது நீங்க செய்துதானே ஆகணும். அறநிலையத்துறை வேண்டாம் தான் சொல்றாங்க பிஜேபிக்காரங்க. அறநிலையத்துறை நம்ம கையில வச்சிருந்தப்ப நீங்க பண்ணுங்க, வேண்டான்றப்ப உங்களை கேட்கல, குடமுழுக்கு கேட்கல. அறநிலையத்துறை வச்சு ஒழுங்கா தானே பண்றாங்க. சிதம்பரம் கோயில் வந்து மீட்டதே இவங்க தானே மீட்டாங்க, தீட்சிதர் கையில இருந்து. ம். வெள்ளக்கார காலத்திலே ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, தீட்சிதர்கள் வந்து கோயில் கட்டினது எந்த ஆதாரம் இல்லைன்னு. ஒரு செங்கல் எடுத்து வைக்கல எவனும், ஒரு குடம் தண்ணி கொடுக்கல கோயிலுக்கு. ம். எல்லாம் நம்மளதான் சுமந்து நம்ம மேலே ஏறிக்கிட்டு கடைசியா நம்மளே கோயிலுக்குள்ள வாடான்னு தான் பெரியார் கூப்பிட்டாரு. ம். கோயில் பிரவேசம் தான், உள்ள போன்னு தான் கூப்பிட்டாரு. ம். வெளியில அன்டச்சபிலிட்டி பண்ணலையே. அதுதான் திமுக சொல்லுது. இப்ப அர்ச்சகராக்கி போட்டாங்க. போய் ஆட்டு, மணி ஆட்டு, மணி தானே ஆட்டுனா ஆட்டு, போய் சமஸ்கிருதம் படி பாடி ஆட்டு, டிங்கி டிங்கின்னு போய் ஆட்டு உள்ள உட்காந்து யாரு கேட்டா உன்னைய? நான் இன்னைக்கு சொல்லுவேன், நான் இன்னைக்கு பிராமணர்கள் எதிரியாவே பார்த்தது இல்லை. அவங்க வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன். என் வாழ்க்கையோட வளர்ச்சியை நான் பார்க்குறேன். நீயும் வளரு, நானும் வளரு, மோதி பார்த்துக்குவோம் வளர்ச்சியில. நீ 2 மாடி கட்டியா, நான் 3 மாடி கட்டுறேன். ம். நீ எம்இ படிச்சா, பிஇ படிச்சா நான் எம்இ படிப்பேன். நீ பிஎல் படிச்சா நான் எம்எல் படிப்பேன். ம். போராடுவோம், போதுவோம். நான் அப்படிதான். என்னோட கருத்தாக்கம் அதுதான். இன்னமும் சும்மா பிராமணர்கள் நமக்கு பின்னாடி எல்லாம் போறதுக்கு எல்லாம் விரும்பல. அது டைம் வேஸ்ட்மா நமக்கு. ம். நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை பத்தி பாருங்க. நீங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கீங்க? ம். அவங்க பூணூல் போடுறாங்க, அளவா நம்மளும் ஒரு பூணூல் போடுவோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? வாங்கிட்டு வாங்க, கடையில் போய் 2 ரூபா தர, 2 ரூபா தான் வாங்கிட்டு வாங்க. ஒரு பூணூல் போட்டுக்கிறேன், எந்த பக்கம் போட்டுருக்காங்கன்னு பாருங்க, அந்த பக்கம் போட்டுக்குவோம். 2 பூணூலா போட்டுக்குவோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? என்னம்மா இது, என்ன தப்பு? தூக்கா மாட்டிக்க வரும், பூணூல் தானே போட்டுக்குவோம். நம்ம மேல அப்ப கிடக்கட்டுமே, தேவைப்பட்டா தூக்க மாட்டிக்கிறேன், இழுத்து செத்து போவோம். ம். ஒரு பலன் தானே. ஆமா. அதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் நான் பேசுறதா இல்ல. ம். ம். இப்ப விஜய் மாநாட்டுல பேசினார்ல, ம். அது ஏதாவது சாதிய விடுதலை, பெண்ணிய விடுதலை, அஞ்சலி அம்மாளை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுமா அவரை? நிறைய பேசியிருக்கணும். அஞ்சலி அம்மா தீர்மானமே அவர் வாசிக்கணும். அஞ்சலி அம்மாளை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்க. ம். அம்பேத்கரை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்க. அம்பேத்கரோட இயற்பெயர் என்னன்னு கேட்க சொல்லுங்க. அம்பேத்கர் பொன்னாட்டி பேர் என்ன சொல்ல சொல்லுங்க. அம்பேத்கர் படிச்ச டிகிரி எத்தனைன்னு சொல்ல சொல்லுங்க. காமராஜரை பத்தி பேச சொல்லுங்க. எல்லாரும் போட்டோ வச்சாச்சுமா.
எடப்பாடி அண்ணன் போட்டாங்கன்னா அது Facebookல இருந்து எடுத்து வச்சு விட்டுருக்கலாம். இபிஎஸ் போட்டா இந்த பக்கம் ஸ்டாலின் அண்ணன் போட்டா விஜயகாந்த் போட்டோ வச்சாச்சு. ஏமா அது ரொம்ப எம்ஜிஆர் தப்புமா photo அது வச்சாச்சு. தப்பு அது அவங்களை கேட்காம வச்சிருக்க கூடாது. சார் அவங்க அதுக்கப்புறம் ஒண்ணு ரிப்ளை பண்ணல சார். முன்னாடி சொன்னாங்க படத்தை வந்து பயன்படுத்த கூடாது சொன்னாங்க. பட் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்தீங்க. கூட்டணி ஆவாங்கம்மா அவர் தம்பி அப்படின்ட்டாங்கல்ல. சரி கூட்டணி ஆயிட்டு போறாங்க விடுங்க. 2 புள்ள இருக்கு, 3வது புள்ள மூத்த பிள்ளையா இருந்துட்டு போறானே, ஒரு சீட்ல இருந்துட்டு போட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அதெல்லாம் தப்பு. அது மாதிரிலாம் பயன்படுத்த கூடாது. நீங்க கண்டமேனிக்கு எல்லாரும் போட்டோ இப்படி மிஸ்யூஸ் பண்ணுவீங்க. அறிஞர் அண்ணா வந்து காமன் ப்ராப்பர்ட்டிமா. முன்னாள் முதல்வர் பெரியார் காமன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதே நீங்க கலைஞர் போட்டோவை பயன்படுத்தினா விட முடியாது. அவர் ஒரு கட்சியோட தலைவரா இருந்தவர். இதே ஜெயலலிதா படத்தை போட்டுருவார். அடுத்து ஜெயலலிதா படத்தை போட வேண்டியதான். பிளெக்ஸிகாரன் சொன்னா அடிச்சு வைக்க போறான். காசா ஊசா ஒரு 1000 ரூபா கொடுத்து அடிச்சு வைக்க. சரத்குமார தான் கேட்டாரு, மிஸ்டர் நரேந்திர மோடியும் சொல்ற விஜய்க்கு வந்துட்டு ஜெயலலிதா பெயரை வந்து பயன்படுத்த தைரியம் இருக்கா, அப்படி சொல்லிட்டு சிங்கம் வந்து நாட்டுக்குள்ள நடமாட முடியுமான்னு கேட்டாரு. அவர் பேசவே வேண்டியதில்ல. அவரே ஒரு அசிங்கம். யாரெல்லாம் இந்த பருத்தி வீரனை சொல்லுவாரு பாருங்க, எங்க கருத்தை மட்டும் பாருங்க சார், அவரை பார்க்காதீங்க. எங்க கேக்குறா கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லலாம், ஒழுங்கா இருக்க மாட்டான்ல. நீ சொல்லிட்டுல கேட்கணும்ல. இவன் பாருல செவ்வாழ சொல்லுவார்ல, இவரு சூர்யா தம்பி பேர் கார்த்திகிட்ட பருத்தி வீரன்ல சரவணன் சொல்லுவாரு. சரவணன் சொல்லுவாரு, செவ்வாழ கேரக்டர். அதே மாதிரி கண்டனாயெல்லாம் புத்தி சொல்லுது. பாட்டுக்கு படம் நடிச்சுக்கிட்டு திரிசாவோட பிளைட்ல போயிட்டு இருக்க வேண்டியது. உனக்கு ஏன் வர சொல்றாங்க? இங்க உள்ள அரசியலுக்கே மல்லு கட்ட முடியலமா. அம்மா ஜெயலலிதா இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2016 தானே சார். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, நெருங்க போகுது. இன்ன வரைக்கும் அந்த கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தலைமையை பிடிக்க முடியல. நீ தலைவன் நான் தலைவன் அங்க இங்க. இன்னைக்கு கூட எடப்பாடியோட அப்பீல் வந்து போயிருக்கு, ஹைகோர்ட் போயிருக்காரு சார். 100-150 தொகுதி வந்து அவர் பிரச்சாரத்துல முடிச்சிட்டாரு சார். ஸ்ட்ராங்கான தலைவர் இல்லைன்றீங்க. 4 வருஷம் ஆட்சி. நான் கூட தான் இங்க இருந்து எங்க ஊர் போகல 10-15 தொகுதியை தாண்டி தான் போறேன். 10-15 தொகுதி எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவீங்களா? பாண்டிச்சேரி தான் போவோம். இன்னொரு 4 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காரு. எங்க ஊர் கார்ல போகல, ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் கார்ல போகல. பாண்டிச்சேரியும் கடந்து போவோம். அங்கேயும் எனக்கு எம்பி எம்எல்ஏ உருவாக போறாங்க, முதலமைச்சர் ஆக போறேன். நாடு சந்தோஷமா இருக்கும். ஏன் வேற காமெடி பண்ணிட்டு இந்த காட்டுல கட்சி கொடிக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு கலர் கலரா வச்சு விடுறாங்கம்மா. இவ்வளவு பேரு கட்சி கொடி வச்சாருல்ல, அதுல ப்ளூ வச்சாரு அவரு. ப்ளூங்கிறது அண்ணல் அம்பேத்கரோட அம்பாசிடர். அது விசிக பயன்படுத்துறாங்களா சார்? ஏமா என்னமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரே கட்சி யார் தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி. ராமதாஸ் ஐயா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை எனக்கு அரசியல் தலைவர்களை நான் ரொம்ப உற்று நோக்குவேன். திருமாவளவன் ரொம்ப பிடிக்கும். பேச்சாளனானதுக்கு உதவும் காரணம். வைகோ ரொம்ப பிடிக்கும். பழனி பாபா பிடிக்கும். கலைஞரை பிடிக்கும். பேசுறது. அப்ப ராமதாஸ் ஐயா இந்த 87 வயசுல அவர் ஹியூமர் சென்ஸை பார்த்தீங்கன்னா இல்லையா? அன்புமணி வந்திருக்காரு, அவரை வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறாரு. இல்ல கேள்வி முடிஞ்சு போச்சு. போக போக தெரியும். 4 செல்லு வச்சிருக்க, இன்னும் 4 செல்லு வச்சுக்க, ரியல் எஸ்டேட் பண்ணு. பையனை மண்ணேரம் மேடையில வச்சு செஞ்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்தது 4 செல்லு நான் அடிச்சா எடுக்க மாட்டேன், யாராவது விட்டு போயிடுவேன். சரி போ. முகுந்தன் இவருக்கு துணையாக இருக்கட்டும். முகுந்தனா ஏதாவது ஒரு பருவியில் அவர் அன்புமணி பேசுறது கிறிஸ்டின் ஃபாதர் பேசுற மாதிரி இருக்கும். அந்த குரல் கும்முன்னு இருக்கும். எனக்கு பிடிக்கும். அவர் இன்னிங்கெல்லாம் பண்ணிட்டு ஆள் நீட்டா இருப்பாரு. யாராவது வயசுல மூத்தவங்களை போட சொல்லுங்க. அதை விட்டுட்டு சின்ன பையன் நேத்து கட்சியில சேர்ந்தா அவருக்கு என்ன தெரியும்? எனக்கு துணையாவா? உனக்கு உதவியாதா? எனக்கெல்லாம் ஒருத்தர் வேண்டாம் உதவியா. யாராவது கட்சியில களத்துல உள்ளவங்களை போடுங்க. மைக் அடி போட்டாரு அப்படின்னா போ ராமதாஸ் கிளம்பு போ. அவர் ஒண்ணு எழும்பி டக்குன்னு கோகோமணி என்ன தான் மைக்கை வாங்கினாரு. இன்னும் ஏதாவது பேசிட போறாருன்னு சொல்லிட்டு, நான் பனையூர்ல ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன், செல் நம்பர் வச்சுக்கன்னு சொல்லி அதை பிஜேபி தான் பிரிச்சு விட்டாங்க. அவங்க தாமரை இலை போல உள்ள நீர்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இலக்கியங்களை படிச்சிருப்பீங்க. தாமரை இலை மேல உள்ள நீர் போலன்னு ஒட்டாது. பிஜேபியோட வேலையே அதுதான். கலட்டி விட்டுருவாங்க, வடிக்கிட்டு போயிடுவாங்க. சேர வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல ராஜா. ஐயா ரொம்ப தெளிவா இருக்காரு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. அன்புமணி வேணா தனியா ஒரு கூட்டணி வச்சு பிஜேபி போய்க்கலாம், இவர் தனியா ஒரு கூட்டணி வச்சு போய்க்கலாம். ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு யோசனை என்னன்னா, ஓப்பனா சொல்றேன், நான் கண்ட வகையில் அவர் திமுக வந்துடணும் ஒரு ஐடியாமா. லாஸ்ட் எலெக்ஷன் ஒரு 25 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ அப்படி கேட்டு வாங்கி கட்சியை அவர் பலமா விட்டுட்டு போயினேன். அவர் ஏஜ் ஆயிட்டுமா, 87. அவர் மருத்துவரா இருக்காரு, ஆரோக்கியமா இருக்காருமா. டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு நீச்சல் அடிச்சார்ல ஐயா போயிட்டு. ஐயா உள் நீச்சல் வெளி நீச்சல் அடிச்சார்ல, அதனால அவர் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்காரு. உண்மை அதுதான். ஐயா இருக்கட்டும், 100 வயசு இருக்கட்டும், தாராளமா வாழ்த்துவோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா சார், கலைஞர் மாதிரி நானு சாகர வரைக்கும் நான் தலைவரா இருக்கேன், நீ ஸ்டாலின் மாதிரி பொறுமையா இரு. ஆனா அதுதான்மா உங்கள்ட்ட நீங்களாவே எடுத்து கொடுத்தீங்க. எனக்கு இப்ப 35 ஆண்டுகளுக்கு மேல ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து தலைவர் பதவி பக்கத்துல இருந்துச்சு.
அப்பாட்ட வாங்கிக்கிறேன் அறிவிக்கவே இல்லையா அவரு? வாரிசுன்னு கூட சொல்லவே இல்லைல்ல சார்? இல்லம்மா, கடைசி வரைக்கும் அவரு அந்த அரசியல் தலைவருங்கிறது வாரிசு. அந்த லீடிங் போஸ்டிங் விட்டாரு ஒரு சிஎம். அவரு ம். உள்ள சோட போல இல்லையா, அவன் கட்டஞ்சேரியில விட்டஞ்சேரியிலன்னா அவர் உழைப்பு குறைய சொல்ல முடியாது சார். நீங்க. கடுமையான உழைப்புமா. நமக்கு நாம ஈடு இணையே கிடையாது. அலைஞ்சு இன்னைக்கு பாக்குறேன் இங்க ஸ்காலர்ஷிப் திட்டம் திறந்துகிட்டு இருக்காரு. சூப்பரான திட்டம். நான்லாம் காலைல பசி இதெல்லாம் சரியான சாப்பாடு இருக்காது. அதே குளத்தூர்ல பாக்க அங்க போய் நீச்சல் குளம் திறந்துகிட்டு இருக்காரு. அப்ப மனிதன் வந்து எத்தனை மணிக்கு எழும்பணும்? மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜே சொல்லியிருந்தாரு, கடுமையா உழைக்கிறாரு, வயசுக்கு மேல உழைக்கிறாரு, ஒரு ஆரோக்கியத்து மேல கவனம் செலுத்தல, உழைக்கிறாரு அவனு. இங்க நீச்சல் குளம் திறந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அங்க விருது கொடுக்குற இடத்துக்கு போறாரு. அப்புறம் பார்த்தா நைட்டு 1 மணி 2 மணி வரைக்குமே அவங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குமா. எப்ப தூங்குறாங்க, எப்ப எழுந்து, எப்படி நல்லா காலைல 4 மணிக்கு தான் எழுந்துக்கணும். எழுந்து ஷோ பண்ணணும், குளிக்கணும், ட்ரெஸ் மாட்டணும். நினைச்சு பாருங்க, ஒரு சிஎம் கிளம்பணும், டேப்லெட்ஸ் எதுவும் எடுக்கணும், எடுத்துக்கணும், டயட் எடுக்கணும், டிஃபன் சாப்பிடணும், எல்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அன்னைக்கு என்ன பேச போறோம், யாரு என்ன எல்லாமே அசைன்மெண்ட் வேணுமா. இவங்க சொல்லுவாங்க ஒரு மீட்டிங்ல உளறாரு போறாரு வர்றேன்னு. ஏமா 4 யூடியூப் சேனல் வச்சு பேசுனீங்கன்னா ஏதாவது ஒண்ணு உளறதாம செய்ய முடியும். இதுல பேசணுமா அதுல கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆனா விஜய்க்கு ஒரே மாநாடு தானமா. 4 மாநாடா போட்டு வர்றாரு. 2வது மாநாடுமா சார்? அடுத்து கோவையில போட ஒடிசி மைதானத்துல போட்டு அடிக்க சோத்துக்கு அடிச்சீங்கன்னு சொல்றாங்க. ஒடிசி மைதானம் அதுக்கு ஃபேமஸான இடம் தான். சோத்துக்கு போட்டு 2 கோடி வாக்குகள் சரிங்களா? சிஎம் 2026 2 கோடி அவர்கிட்ட இருக்கு. திமுகவுல 3 கோடி இருக்குங்கிறாங்க. 3 2 5 கோடி. எடப்பாடி பழனிசாமி 2 கோடி இருக்குங்கிறாரு. 5 2 7 கோடிப்பா. வாக்காளர்கள் மொத்தம் எவ்வளவு சார்? மொத்தம் 8 கோடி மக்கள் தானமா இருக்கிறாங்க இங்க. அதுல வாக்காளர்கள் எவ்வளவுன்னு பாருங்க. 8 கோடி மக்கள்ல மிஞ்சி போனா ஒரு 4.5 கோடி இருப்பாங்க சார் வாக்காளர். பெண்கள் 4 to 4.5 கோடி இருப்பாங்க. அவ்வளவுதான் இருப்பாங்க. அதுல 2 கோடி வாக்காளர் விஜய்க்கு ஓட்டு போடல. பார்த்தா 2.5 லட்சம் இது சேர்த்தது வந்து பூரா பொய்யா, குசிய பிடிச்சிட்டாங்க. இது பூரா பேரே இல்லாத அட்ரஸ் இல்லாத சேர்த்திருக்காங்க. அதை ஏமா அதை ட்ரோல் பண்றாங்கன்னு ஒரு குரூப் வந்து நமக்கு வயிறு வலிக்கல, அதுதான் டைம் பாஸ். வடிவேல் ஜோக்கெல்லாம் விடுபடல, ட்ரோல் பண்றாங்க உட்கார வச்சு. தளபதி வருவாரு இப்ப, என்னது இதுக்கு நானே பரவாயில்ல. யாரு பையன் ஒருத்த சூப்பரா பண்றாருமா, அவரு பேர்லாம் தெரியல எனக்கு. ஃபுல்லான்லாம் போட்டுக்கிட்டு டிஎன் மீடியான்னு இருந்தாங்க, டிஎன் நியூஸ் ஏதோ வேற ஏதோ பண்றாங்க. இதுக்கு நானே பரவாயில்ல, எம்பளத்தியோட எவ்வளவோ பெட்டர் இவர் பேசுறதுக்கு. பக்கத்துல ஒரு பொண்ணு ஒண்ணு நாளைய முதல்வரன்னு வேற அடிச்சு வச்சிருக்காங்க சார். பிஸியா நான் ஒரு லித்தோஸ் கேரக்டர் கொடுத்தா அடிக்க போறாங்க எனக்கு. நான் எந்த கம்மு போட்டு விட்டுறவங்க ஒட்டிட போறாங்க. எதுக்கு முதல்வருக்கு இதுல இருந்துட்டு நாளைய பிரதமரே ஒட்டுவோமே, அமெரிக்காவின் நிரந்தர பிரதமரே அதிபரே அடிச்சு ஒட்ட வேண்டியது நம்ம விருப்பம் தானம்மா சார். இதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரியே ராமதாஸ் ஐயால இருந்து எம்ஜிஆர்ல இருந்து இங்க வரைக்குமே வந்து திமுக எதிர்ப்பு அரசியலா இருக்கும் பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேலுமுருகன், அண்ணன் சீமா 2 பேருமே நேரடியாகவே வந்து விஜய் வந்து தாக்குறாங்க. பட் விஜய் மாநாடுல அவர் வந்து என்னோட டைரக்ட் எதிரின்னா திமுக பாஜகன்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வேல்முருகன் 10-13 வருடங்கள் இவங்க ஆட்சி திமுக கூட்டணியில தானே வேல்முருகன் ஜெயிச்சிருக்காரு. மொத்தமா யாராவது கட்சி ஆரம்பிச்சா ஏதாவது செய்யணும், ஏதாவது பேசணும். இப்ப எதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? இந்த ஆட்சியெல்லாம் சரியில்லைன்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப இந்த ஆட்சி நல்லா இருந்தா நீ எதுக்கு மாதிரி கட்சி ஆரம்பிக்கிற? அப்ப இது சரியில்லைன்னு சொல்லணும். எடப்பாடியும் சரியில்லை, முதலமைச்சரும் சரியில்லை, பிரதமரும் சரியில்லை, இவர் சித்தராமையாவும் சரியில்லை. கர்நாடகா கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கலாம். சித்தராமையாவும் சரியில்லை, இங்க கேரளாவும் சரியில்லை. இங்கிட்டு பக்கத்துல போனா இங்க இலங்கைக்கு போகலாம், சீமான் போவாரு போட்டோ எடுத்துக்கிட்டு, அங்கேயும் சரியில்லை. வேற எங்க போகலாம்? பாகிஸ்தான் போக முடியாது, நம்ம ரயிலே இல்லை அந்த ஊருக்கு. இப்படியே யோசிச்சா அப்புறம் இந்த கட்சிகளை திட்ட வேண்டியது உட்காந்து. திமுக ஒழிக, அண்ணா திமுக ஒழிக, ஏதாவது சொல்ல வேண்டியது வாய்க்கு வந்தது. பிஜேபி ஒழிகன்னு எல்லாரையும் போட்டு அடிச்சு விட்டு எடப்பாடி கிட்ட ரொம்ப வளவிரிச்சாருமா விஜய். ஒரு துணை முதல்வருக்கு ஐடியா பண்ணி எல்லாம் வச்சாரு. பழனிசாமி பதவி எடப்பாடி தானே வரவேற்கிறாரு சார். நிறைய பேட்டிகள் எல்லாம் வந்து பாக்குறாங்க. பழனிசாமி போன மாநில பதவி கொடுத்த பொம்பளையே தூக்கி உள்ள போட வைப்பாரு. இவரெல்லாம் எங்க வந்து போய் எனக்கு ஒரு அணில் குஞ்சு மாதிரி எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க தம்பி, உங்களுக்கு சீட்டெல்லாம் கிடையாது தம்பி, நீங்க போங்க வெளியில, நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா அவருக்கு புது தொல்லை. திடீர்னு விஜய் தலைமையில ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஏடிஎம்கே பொறுத்தவரை யாரு பின்னாடி நிக்கிறது ஆசைப்படுவாங்கம்மா? யாராவது பின்னாடி நிக்கணும். முதல்ல ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாங்களா, சசிகலா காலில் விழுந்தாங்க. அந்த பேட்டி எல்லாம் இருக்குமா? ஜெயலலிதானாலதான் எங்க சின்னம்மாவுக்கே மரியாதை நிமித்தமா விழுந்தாங்க. ஏன் சார் அதே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார்? நம்ம ஊர்கள் அதெல்லாம் காலில் விழக்கூடாதுன்னு நம்ம சமூக நீதி பேசுறோம். நீனும் நாற்காலில் உட்காரு, நானும் நாற்காலில் உட்காரு. துர்கா ஸ்டாலின் நம்ம காலில் நிறைய பேர் அமைச்சர் எல்லாம் விழுந்துட்டு அதுக்கு என்ன காக்கா பிடிப்பாங்க? இதுக்கு என்ன பண்ண முடியும்? காலில் விழாதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகளே காலில் விழுந்துட்டு அதுக்கு நான் என்ன செய்யுது? காலிய நீதியை காலில் விழுறாங்க துணை முதலமைச்சர். பண்ண முடியாதுமா. நீங்க சொன்ன மாதிரி மரியாதை நிமித்தம் விழுந்திருப்பாங்க. இதுக்கு என்ன செய்யுது? இப்படியே வரவழைக்கிறாங்க. தவழ்ந்தே வரும் பாதம் தான் இங்க பழனிசாமி முதலமைச்சர் அடிக்கடி
கவிழ்ந்தே வர்றது. அந்த அம்மாவுக்கு வெக்கம் வந்துருச்சு. தம்பி பழனிசாமின்னு மைக் அப்படி வச்சுட்டு அதை ஆஃப் பண்றது கொஞ்சம் டிலே ஆகிட்டு கண்ணாடி வேற போடல. அது ஷார்ட் வேணா இருக்கு பாருங்க. இப்படி இப்படி தேடிட்டு இருந்து பட்டன் இருக்கும்ல மைக்கில் இப்படி பார்த்தா பழனிசாமியை காணோம். ஓடி விட்டாரு கடற்கராப்புல உள்ளுக்குள்ள இங்கனக்குள்ள டப்புனு இவரு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எழுந்திருப்பாப்புல. டிடிவி கர்ச்சிப்பெல்லாம் கொடுப்பாரு. என்ன டிராமா நடத்தினாங்க. டிடிவி ஓட்டு கேட்டாருமா, டிடிவிக்கு ஓட்டு கேட்டாங்க இவங்க. தொப்பியை மாட்டிட்டு தொப்பி மாதிரி ரஜினி அன்னைக்கு தொப்பி ஜெயிச்சிருந்துன்னு வைங்க, கட்சி டப்பி சேர்த்துட்டு அவர்கிட்ட போயிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப கருணாஸ் வந்து என்ன சொன்னாதீங்கன்னா, நீங்க சொன்ன கூவாத்த ஒரு பக்கம் நான் வந்துட்டேன், எனக்கு அது ஞாபகம் வந்துட்டு 10 கோடி ரூபாய் கொடுத்தா இதை விட பெரிய கூட்டத்தை கூட்டுவேன்றாரு. கருணாஸ் தானே, என்கிட்டையும் கொடுக்கலாமா. கருணாஸ் ஒன்று சொல்லிடுறீங்க. சொந்தக்கார பையன் ஒருத்தர் ரொம்ப நெருங்கிய உறவுல வீடு கட்டினாங்கம்மா. அப்போ எப்படி இந்த புள்ள அந்த வீட்டை கட்டினுச்சின்னு எல்லாம் ஆளுக்கு பேசினாங்கம்மா. நம்மள்ட்ட ஒரு 50 லட்சம் கொடுத்தா கட்ட போறோம், என்ஜினியர்கிட்ட காசை கொடுத்தா கட்ட போறாங்க. நம்ம ஒரு மரத்துல உட்காந்து ஜாயா உட்காந்துருக்க வேண்டி வருமா? இல்ல அங்க போக விட வேண்டிய அவங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கேட்கறாங்கல்ல. ஜாமான் சட்டு போக்குவரத்து எடுக்கிறது எல்லாம் இப்ப ஜாலி ஆயிட்டுமா. டைல்ஸ் எடுக்கிறது இங்கே இருந்து கிருஷ்ணகிரி போறது கார் எடுத்துக்கிட்டு ஒரு 2 நாள் சரக்கு இருக்க போட்டு லாஜில இருந்து வரலாம்ல ஃப்ரீயா தங்கி இங்கிருந்து சோறு தின்னுட்டு வீட்டு தொல்லை இல்லாம டைல்ஸ் எடுக்க வந்து வை போன வை முதல்ல டைல அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது கலர் மாறிட போகுது பைத்தியங்கள். வீட்டு தொல்லை ஒழியிறது ஒரு கிளம்பிடுறதுமா. இங்க இருந்து ராஜஸ்தான் போற டைல்ஸ் வாங்க, அதுக்கு எதுல பிளைட்ல போற டேய் டைல்ஸ் அவன் வீட்டான உடனே இறக்கி விடுறான் ஆன்லைன்ல போட்டாக்க. நான் ராஜஸ்தான் போய் தான் வாங்கிட்டு வர போறேன். திருச்சியில பிளைட் ஏறு போய் ராஜஸ்தான்ல இறங்கு, அங்க போய் அவன் மொழி முடியாது மண்டையில கொட்டி ஏதாவது தட்டுல தட்டி தள்ளி விட்டுறாங்க. இப்படி பொருள் வாங்கி வந்து சேர்க்கிறாங்க. இந்த புள்ள மாதிரி ஆகுமா அப்படின்னு பாராட்டினாங்க. அவன் யாரையும் காழ்ப்புணர்வுல பேசல. நமக்கு அந்த வாய்ப்பு இருந்தா செய்ய போறோம். என்னட்டே ஒரு 5 கோடி கொடுங்களேன் பணம், 5 கோடி கொடுங்க, 10 லட்சம் பேர் வர வச்சு மாநாடு போடுறேன். என்னோட ஃபேன் ஃபாலோவர்ஸே ஒரு 3 லட்சம் பேர் வருவாங்கம்மா. ஓகேயா? எனக்கும் ஒரு ஆசை இருக்கு, நமக்கும் ஒரு இயக்கம் அதான் கட்டமைப்பு என்ன இருக்கு. இப்ப நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. நாளைய முதல்வர் ஏங்க நீங்க நான் ட்ரோல் மெட்டீரியல் கிடையாதுங்க. நமக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இயக்கம் வந்துட்டீங்களா சார்? நீங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா, ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா நான் இப்படி என்னை நேசிக்கிறவங்க, என்னை ரசிக்கிறவங்க, என்னை உள்ளார்ந்து வாங்கினவங்க யாருமே வந்து பெரிய பணக்காரவங்க எல்லாம் கிடையாதுமா. சாமானிய மனிதர்கள் என்னை நேசிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, என் கருத்துக்களை வரவேற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நான் ஒரு லீடிங் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போறேன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்டு போவோம், ஒரு இயக்கம் கட்டமைச்சு கொடுத்துட்டு போவோம். என்ன இருக்கு இப்ப 40 தொகுதியில் அமைக்க முடியாதா? 40 MP தொகுதியில் அமைக்க முடியாதா? 234 தொகுதியில் அமைக்க முடியாதா? இயக்கம் அமைச்சிட்டு போறோம். நமக்குள்ள ஒரு கொள்கை சித்தாந்தம் இருக்குல்ல, வழிகாட்டி இருக்குல்லம்மா, அதை வச்சுக்க போறோம். வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு சித்தாந்தத்தை கட்டமைப்போம், அன்பை விதைப்போம். அன்புதான் எல்லாமே. ஒருத்தன் தாக்கம் வந்தாலும் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் பக்கத்துல வந்துடலாம், அந்த வழியில வந்துடலாம். அந்த வழி அன்பேசுவோம். ரைட், அன்பேசுவோம். எக்ஸாக்ட்லி, அதுல மாற்று கருத்து இல்லை. அதே வள்ளுவனை சொல்லுங்கம்மா. ஏமா அங்க போறீங்க சினிமாக்காரன்ட்ட? வள்ளுவரை சொல்லுங்கம்மா. அன்பிலார் எல்லாம் உடையர். அதை விட வேற என்ன இருக்கு இந்த உலகத்துல? அன்பே சிவம், அன்புதான் கடவுள். நான் கடவுள் இல்ல, நான் கடவுள் இல்ல, அன்பு கடவுள். ஒருத்தவன்ட்ட ஒம்புழுக்கிறான் இங்க அப்படின்னா பரவாயில்ல, மன்னிப்பா அவனை மன்னி. அதை விட வேற என்ன இருக்கு உலகத்தில்? ஆகச்சிறந்த தண்டனை தெரியுமா உங்களுக்கு நான் கொடுக்குறது? மன்னிக்கிறது தான். மன்னிக்கிறது. எஸ். நீங்க அந்த கில்ட்டி கான்சியஸ்ல நீங்க இறந்தே போயிடுவீங்க. என்னடா அந்த பையனை இவ்வளவு அவமானப்படுத்தணும், அந்த பையன் வந்து அதான் வள்ளுவன் சொல்றான், வள்ளுவனோட பிடிச்சிடுறேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மைன்னு சொல்லலாம். நாணம் என்றால் வெக்கப்படும். நீங்க அசிங்கப்படுத்தீங்க திருப்பி நீங்க வெக்கப்படுறது நல்லது செஞ்சுட்டு போயிடுறேன், அது உங்களுக்கு பெரிய குற்ற உணர்வு ஏற்படும். சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இந்த கவின் செல்வகணேஷோட வழக்குல அவங்க அப்பா வந்து முதல்வரை பார்த்திருக்கிறாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி, பாஜக, அண்ணாமலை, எங்களோட அலுவலகம்லாம் 24 hours திறந்தே இருக்குது, நீங்க வந்து காதலர்கள் இங்க வந்து திருமணம் செய்துக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருவாங்க. எப்போதுமே பெரியார் திடல்ல அதை பண்ணுவாங்க இல்லையா? அங்கதான் போயிட்டு இந்த சாதி மறுப்பு திருமணம்லாம் நடக்கும். சோ இவங்க வந்து இந்த கட்சிகளை வந்துட்டு இப்ப எப்படி மாத்திருக்கிறாங்க இந்த அலுவலகத்தை, கட்சி அலுவலகத்தை? இதை எப்படி பாக்குறீங்க சார்? கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னோன்னு வேற வழி இல்லாம அண்ணாமலை அறிவிச்சாரு, அவ்வளவுதான். நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, அண்ணாமலை எங்க வச்சிருக்காரு கல்யாண மண்டபம்? அவராது நாகேந்திரனாவது பண்ணையாரு கல்யாண மண்டபம் வச்சிருப்பாரு. இவங்க எங்க போய் கட்சி அலுவலகத்தை சார்? கமலாலயத்திலயா? கமலாலயம் பிளஸ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுடைய அலுவலகம். அவங்க காதலாலயம் தானே, அவங்க அதை செய்வாங்க தான். கம்யூனிஸ்ட் கொள்கை ரீதியா அவங்க கலப்பு திருமணத்தை வரவேற்கிறவங்கம்மா. இவங்க எப்படிமா ரைட், இவங்க ஜாதி பாக்குறவங்க, மதம் பாக்குறவங்க எப்படிமா கலப்பு திருமணத்தை வரவேற்க முடியும்? பிஜேபி கேக்குறேன். இல்ல இடதுசாரி வந்து கலப்பு திருமணத்தை வரவேற்பாங்க. அதனால மார்க்ஸ் எழுதியிருக்காரு, ஜாதிய மறுப்பு எழுதியிருக்காரு. வலதுசாரியில உள்ளவங்க நீங்க எப்படி வந்து உங்களால ஏத்துக்க முடியும் அந்த விஷயத்தையெல்லாம்? சும்மா கம்யூனிஸ்ட் சொன்ன ஒரு வழியே இல்லை, நாங்களும் கல்யாணம் பண்ணி வைப்போம், எங்கள்கிட்டயும் மண்டபம்லாம் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறது தானே. சும்மா அரசியல் டைம் பாஸ் பண்றது தானேம்மா, சும்மா ஏதாவது பேசி வைக்கிறது தானே. அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. பாலு சாரோட பேரன். ஆமா ஆமா, அவர் வந்து அண்ணாமலை கையினால வந்து அவார்டு வாங்க மறுத்துட்டாரு. அது என்ன சார்? அது
பள்ளி மாணவர்கள் நடுவுல ஏன் சார் அரசியலை கொண்டு வராங்க? ஆக்சுவலா அது எப்படி நடந்தது அந்த நிகழ்வுன்னு தெரியல. ஏன்னா அவர் அண்ணாமலை தான் வர்றாருங்குள்ள நம்ம அந்த நிகழ்ச்சிக்கே போகக்கூடாது. வேண்டாம்னா வேண்டாம் எஸ் போகும். எஸ் எஸ். எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஓப்பனா சொல்லிடுறேன். சின்ன பையனி அவர் ஒரு ஐபிஎஸ் முடிச்சாலு கன் ஃபயரிங் அவருக்கும் அந்த ட்ரைனிங் எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. அப்போ வந்து ஒரு முன்னாள் கட்சி தலைவரா இருந்தவர் தான். நமக்கு என்ன சின்ன என் பையன் போய் அவர்கிட்ட அரசியல் பேசணுமா? என் கழுத்துல மாலை போட்டாலும் வாங்கி இதுல என்ன இருக்கு? பொது நாகரிகம் தானம்மா. பொது இடங்களை ஒரு சந்திச்சுக்கிறது இல்லையா, நலம் விசாரிச்சுக்கிறது இல்லையா? இப்ப எடப்பாடி கூட தான் முதல்வர் உடம்பு சரியில்லாதப்ப ஸ்டாலின் அவர்கள் தமிழக பூரண கூட அணிஞ்சு வரண்டாங்க. ஜெயலலிதா செத்தப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் படம் உங்களை ஆளக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். வாழக்கூடாதுன்னு நினைக்கலங்க. அதெல்லாம் ஒரு ரியாலிட்டியான வார்த்தைங்க. அது ஒரு மாண்பு சார், மாண்பு எத்திக். விஜயகாந்த் வந்து திமுகவுக்கு சும்மா சுப்பனமா எடுத்து பேசினாரு. ஆனா அவரோட இறுதி உருவத்தை கிராண்டா ஏற்படுத்தி கொடுத்தது அண்ணாவை விட நீண்ட தூரம் ஸ்டாலின் செஞ்சு கொடுத்தாரு. இவங்க நினைச்சிருந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா, நேரம் ஆம்புலன்ஸ்ல போயிட்டு உங்க இடத்துல வச்சுங்க, இங்க எல்லாம் பிளாக் பண்ணி கொடுத்தாங்க. பூந்தமல்லி ஹைவே சென்னையோட முதுகெலும்பே பிளாக் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரோடு எவ்வளவு பெரிய 18 கிலோமீட்டர் மேல உள்ள இறுதி உருவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதுதான் நன்றி சொன்னாங்களே பிரேமலதா. ஆமா, அடுத்த நாளே சொன்னாங்க. ஏடிஎம்கில போய் உட்காந்துட்டு வாயில வந்து பேசினாங்க. ஆமா, நன்றி சொன்னாங்க. நன்றி. அந்த புரியாதவர்களாம அந்த கட்சி இப்படி தள்ளாடுது. அந்த அக்கா ரொம்ப எனக்கு எல்லாம் பிடிக்கும். பிரேமலதாவை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க. நமக்கு யாரு பாதுகாப்பா இருப்பா? பழனிசாமி இப்படி போய் இந்த எம்பி சீட் வாங்கிட்டாங்களா? அவர் அதான் சொல்லி சசிகலாதிக்கு வெளியே போட்டு ஒரு பாக்கணும். யாரு நீ வெளியே போட்டீங்க? இன்னைக்கு நடுநிலையா இருக்கிறோன்றாங்க. நாங்க யாருக்கிட்டையும் கூட்டணி இல்ல, நடுநிலையா இருக்கிறோன்றாங்க. அவங்க கூட்டணி யாரும் உங்களுக்கு சேர்க்கலம்மா. உண்மை நிலவரம் புரிஞ்சு பேசுங்க. கட்சி வேற மாதிரி போயிட்டு இருக்குமா ட்ரெண்ட் எல்லாம். காம்படிஷன் டிஎம்கே வர்சஸ் அண்ணாமலை மேட்ரு. அது வந்து எனக்கு அது உடன்பாடு இல்லை. முன்னாடி பாத்தீங்கன்னா ஆளுநர் கையினால வாங்க மாட்டேன்னு ஒரு மாணவியில ஆக்சுவலி கொடுமை பண்ணவங்க அவங்க கூட சொன்னாங்க, பட்டம் நான் வாங்கிக்க மாட்டேன்னாங்க. ஏன் தொடர்ச்சியாக அந்த மாதிரியான விமர்சனங்கள்? அது எனக்கு அதான் சொல்றேன். அந்த அந்த மேடையை அப்படி படுத்தக்கூடாதுங்கிறது என்னோட விருப்பம். உங்களை யார் கூப்பிட்டுருக்கான்னு தெரியும். இப்ப திருமண பத்திரிக்கை வரும். நீங்க மாப்பிள்ளை வீடு அறிவிக்க பொண்ணோட ஒரு பத்திரிக்கை தான் நமக்கு வந்திருக்கும். அந்த பத்திரிக்கை வரணும்னு நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? நமக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தர் அழைச்சிட்டாங்க. நம்ம அந்த திருமணத்தை அட்டன் பண்றோமா இல்லையா? மாப்பிளோட யாருன்னே தெரியாது, இல்ல பொண்ணு விட்டு யாருன்னே தெரியாது. மாப்பிளோட இருந்தோம்னா போய் இருக்குன்னு உட்காந்துருக்க வேண்டியதுதான். நமக்கு தெரிஞ்சவங்க கூட ஹாய் 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 நம்ம தெரிஞ்சவங்களா பார்த்து உட்காந்து கதை பேசிட்டு சம்பந்தமே இல்லாத கதையெல்லாம் பேசிட்டு நைசாய் பணத்தை போட்டு சாப்பிட்டு விடையாந்துருது. எப்படியாவது வெளியானா போதுண்டா நர்வஸ் ஆயிடும். ரெண்டு பக்கமும் கேம் இருந்தாதான் நமக்கு கெத்து. அது உள்ளூர் பொண்ணு அப்படி இருந்தா எல்லாரையும் தெரியும் நமக்கு. அப்ப கூட அவங்க சங்கடப்படுவாங்க, ஐயோ தம்பி உங்களுக்கு நாங்க பத்திரிகை கொடுக்கல அப்படின்னு. அதெல்லாம் உள்ள யாரோ ஒரு பத்திரிகை வந்துட்டு உங்ககிட்ட பையன் பேர் தான் போட்டிருக்கிறதுல இல்ல உங்க நீங்க கொடுத்த மாதிரி தான். இப்ப இருவிட்டார் அழைப்பு அழைக்க அடிச்சுட்டாங்க. அச்சு இருவிட்டார் சூப்பரானது, செலவு மிச்சம். யாரோ ஒருத்தர் அலைஞ்சா பத்திரிகை கொடுக்குறது மாதிரி அலைச்சல் வேற எதுவும் இல்ல. கல்யாணத்துல அங்க எல்லாம் மண்டபத்துக்கு வந்துடும். பத்திரிகை மட்டும் தான் நீங்க வெளில போகணும். அங்க எல்லாம் உள்ள வரும், மட்டும் வெளில போகணும். அப்படி இருக்குள்ள அந்த மேடையில போய் அப்படி அண்ணாமலையை செய்தது பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இந்த அரசியல் நம்ம கொண்டு வர தனி மனித தாக்குதல் அப்படின்றது அனாவசியமானது. அது மாண்போட சில விஷயங்கள் பேசி இருந்திருக்கலாம். அது எப்படி நடந்துச்சு, அந்த புள்ள எப்படி அந்த முடிவு எடுத்தாருன்னு தெரியல. அது உடன்பாடு குறைவான விஷயம் தான் எனக்கு. நன்றிமா. ஓகே, நன்றி சார்.